அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள். வாங்கள் அவரோடு உரையாடும். வணக்கம். வணக்கம் தோழர். மேம், இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான ஒரு கூட்டத்திற்காக அனைத்து கட்சிகளோட எம்பிக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இந்த கூட்டத்தை பொறுத்த வரையுமே அதிமுக, திமுக, பாமக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. இப்படி பல கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருந்தாலும் டிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்ன, அவர்கள் எதற்காக இந்த கூட்டத்தை புறக்கணிச்சாங்கன்றதுதான் இன்னைக்கு பேச்சு பொருளாக மாறி இருக்கு. எதற்காக இந்த கூட்டத்தை புறக்கணித்தார்கள் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த விதமே பெரும்பாலும் விமர்சிக்கப்படுது. இது தாவேக அரசோட பிழையா இல்ல அது ஒரு அரசியல் காரணங்கள் ஏதாவது இருக்கா? பிழைன்னு நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒரு அரசுக்கு தெரியல, இவங்க புதுசு, அனுபவம் இல்லாத ஒரு அரசு அப்படின்னாலும் அதிகாரிகளுக்கு தெரியும் ஒரு புரோட்டோகால் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும். இதற்கு முன்னால இதே டீலிமிட்டேஷனுக்காக திமுக ஆட்சியில இருக்கும்போது ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அவங்க கடிதம் அனுப்புனாங்க. எல்லாரும் பங்கேற்றுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு நீங்க எல்லா எம்பிக்களையும், எல்லா கட்சியை சேர்ந்த எம்பிக்களுக்கும் ஒரு கூட்டம் நடத்துறீங்கன்னா நியாயமா புரோட்டோகால் படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சம்பந்தப்பட்ட அந்த கட்சியுடைய தலைவருக்கு தான் நீங்க கடிதம் அனுப்பி இருக்கணும். இப்போ எம்பிஸ் எல்லாருமே பார்லிமெண்ட்ல என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க, அந்த கட்சி சேர்ந்து முடிவு பண்ணி அந்த கட்சியுடைய தலைவர்கள், முக்கியமான பிரதிநிதிகள்லாம் அதை டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அந்த ஸ்டாண்ட் தான் அவங்க பார்லிமெண்ட்ல பேச போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க நீங்க கட்சி தலைவர்களுக்கு கடிதமே கொடுக்காம நேரடியா எம்பிஸ்க்கு மட்டும் கடிதம் எழுதி அவங்கள மட்டும் வர சொல்றதுக்கு அவங்க என்ன உங்க கட்சிக்காரங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணிச்சிருக்கிறாரு. தேமுதிக தலைவர் புறக்கணிச்சிருக்கிறாங்க. திமுக புறக்கணிச்சிருக்கு. அப்படின்னா நீங்க புரோட்டோகால ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. இதை நீங்க தெரிஞ்சுதான் செய்யறீங்க. இதை தெரியாமல்லாம் உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னாலும் அதிகாரிகள் சொல்லி கொடுப்பாங்க. உங்களுடைய நோக்கமே இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்க நாங்க அவசர அவசரமா கூட்டுறோம், இதுக்கு இவங்க வரமாட்டாங்க, இதை புறக்கணிப்பாங்க, இதை வச்சு பப்ளிக் கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ செட் பண்ணணும். அதாவது பாருங்க, திமுக மாநில நலன்களுக்கு எதிராக இருக்கு, திமுக டீலிமிட்டேஷன் ஆதரிக்க போறாங்க, திமுக பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட போறாங்க. ஏன்னா கடந்த ஒரு வாரம் 10 நாளே தான் நீங்க பாத்தீங்கன்னா திமுக கண்டிஷன்ஸ் போட்டிருக்கு, திமுக இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்கு அப்படின்னு எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாம திமுக தரப்புல இருந்து யாரும் இது வரைக்கும் பேசல. திமுக தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக இப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் நாங்க கேட்டுக்கணும்னு யாருமே சொல்லல. ஆனா இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பெரிய பெரிய ஊடகங்கள்ல செய்திகள் வருது, தொலைக்காட்சிகள்ல செய்திகள் வருது. அப்போ ஆல்ரெடி இவங்க ஒரு நரேட்டிவ செட் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. இன்னைக்கு அன்புமணி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, காங்கிரஸுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, காங்கிரஸ் அந்த அழுத்தத்தை தாவேகா மீது செலுத்தி திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய சொல்றாங்க அப்படின்னு. இப்ப தாவேகாவுக்கும் இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த காவேரி விஷயத்துல தாவேகா கிட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத நேத்து கூட சட்டமன்றத்துல எல்லாருமே கேட்டிருக்கிறாங்க. அதாவது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாங்க, பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி கேட்கிறாங்க, சிபிஎம்ஐ சேர்ந்த தோழர் கேட்கிறாரு. எல்லாருமே என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, யாரு பேச்சுவார்த்தை பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணது? நீங்க ஆரம்பிச்சீங்களா இல்ல கர்நாடகால இருந்து உங்களை வர சொன்னாங்களா? இதுல எந்த தெளிவும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, அப்படியே நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறீங்கன்னா அதுக்கு முன்னால இங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க நடத்தணுமா இல்லையா, எல்லாருடைய கருத்தையும் கேட்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விய தொடர்ந்து எல்லாருமே எழுப்புறாங்க. இதுல ஏற்கனவே 2018 சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு வந்துருச்சு. அப்போ அந்த தீர்ப்பின் அடிப்படையில அந்த ஆணையம் செயல்பட்டு நமக்கு வர வேண்டிய தண்ணியை வாங்கி கொடுக்கறதுதான் அவங்களுடைய கடமை. அதே மாதிரி அந்த தண்ணியை விடுவிக்கிறது தான் கர்நாடகாவுடைய கடமை. இதுல இதை தாண்டி புதுசா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன இருக்கு? அப்ப நீங்க தமிழ்நாட்டுடைய பார்கெனிங் பொசிஷனை நீங்க அங்க போய் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற பேர்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண போறீங்களா? அப்ப நீங்க அப்படி ஒரு நபர் தனியா போய் அப்படி ட்ரை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா? இங்க நீங்க 8 கோடி தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த முடிவுகளை ஒரு முதலமைச்சர் அப்படின்னு மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் நீங்க போய் எடுக்க போறீங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ரெப்ரசன்டேட்டிவா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்போ நீங்க அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறதா இருந்தா கூட இங்க இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் இருக்காங்க.
இப்போ அரசியல் கட்சிகள்ல 3 வகையில நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சட்டப்பேரவையில பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய கட்சிகள். சில கட்சிகளுக்கு சட்டப்பேரவையில பிரதிநிதித்துவம் இருக்காது. ஆனா அவங்க களத்துல வந்து இது போன்ற விஷயங்கள்ல வந்து மக்களோட மக்களா நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இதுல பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள், அந்த விவசாயிகளே என்ன சொல்றாங்க, பேச்சுவார்த்தைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த விவசாயிகளை கூட இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இவங்களை எல்லாம் சந்திச்சு இவங்களுடைய நிலைப்பாடு என்ன, மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாளை பின்ன நம்ம பேச்சுவார்த்தைக்கு போனா அவங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் சொன்னா நாம இதுல எப்படி பதில் சொல்றது, இது போன்ற விஷயங்கள். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை இன்னைக்கு கனிமொழி அவர்கள் ரொம்ப அழகா கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அதுல நாம எல்லாரும் இந்த காவேரி விஷயத்துல ஒரே மனதாக பல தீர்மானங்களை நிறைவேற்றுவோம், அந்த தீர்மானத்தை கொடுத்து ஒன்றிய அரசு டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியை சந்திச்சு அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தாவேகாவுக்கு என்ன தயக்கம்? ஏன்னா பதில் சொல்றாரு. அதாவது இப்ப நம்ம சட்டமன்றம் கூடி இருக்கு, அனைத்து கட்சியும் இங்க இருக்கும், இதுலயே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தானேன்னு சொல்றாரு ராஜா. சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகளுக்கு இப்ப தாவேகாவுக்கு பிரதிநிதித்துவம் இருக்குமா? திமுகவுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கு, ஏடிஎம்கே நாத்தாக்காவுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லல்ல. ஆனா அவங்களும் கணிசமான ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்காங்கல்ல. அப்ப அவங்களுடைய நிலைப்பாடுன்னா அவங்களுடைய வாய்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்கணும்ல. விவசாயிகளுடைய பிரச்சனை இல்ல, இது அடிப்படையா பாதிக்கப்படுறது விவசாயிகள் தானே, அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத கேட்கணும்ல. இது பழைய பிரச்சனை இல்ல, இது புதுசா இப்ப வந்து மேகதாது அணை கட்ட போறோம் அப்படிங்கறத இவங்க தீவிரப்படுத்துறாங்க. தொடர்ந்து போய் காங்கிரஸ் தரப்புல இருந்து டி.கே. சிவகுமார் 1க்கு 3 தடவை ஒன்றிய அரசுக்கு போய் அங்க நேரடியா டெல்லியில போய் அவர் சந்திக்கிறாருமா. சந்திச்சு ஒரு தடவை வந்து நான் அணை கட்ட போறோம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒண்ணு கொடுக்குறாரு. இது பத்தாதுன்னு ஒன்றிய இணை அமைச்சர் வந்து அன்புமணி அவர்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறாரு. மேகதாது அணை கட்டுறதுக்கு மற்ற மாநிலங்களுடைய பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய நீர்வளத்துறையுடைய ஒன்றிய இணை அமைச்சர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அப்ப அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது இல்ல. அப்ப இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்ல. நீங்க யாருக்கிட்டுமே எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தாம நான் தாந்தோன்றித்தனமா நான் போய் வந்து பேசுவேன், என்னுடைய கரிஸ்மா என்னுடைய இதை வச்சு கவர்ச்சியை வச்சு நான் வந்து அங்க பேசி ஒரு முடிவை எடுத்துட்டு வந்துருவேன், அப்படி இல்லைன்னா தமிழக மக்களுக்காக அந்த அவமானத்தை நான் தாங்கிக்கிறேன். அவமானப்பட போறது நீங்க இல்லைங்க, நீங்க அசிங்கப்படல, 8 கோடி தமிழ் மக்களையும் சேர்த்து நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. இதனால வந்து பாதிக்கப்பட போறது 8 கோடி தமிழ் மக்கள், ஏழை எளிய விவசாயிகள். உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நீங்க பனையூர்ல வந்து ஒரு பெரிய பங்களால உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு நாளைக்கு தண்ணி வரலன்னா 2 லாரி தண்ணி வாங்கி விடுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குங்க. அந்த விவசாயிகள் பாவம் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு ஏற்கனவே வந்து வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிறதுனால தானே சட்டமன்றத்து வாசல்ல வந்து போராடுறாங்க. உள்ள இத பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது வெளியில வந்து போராடுறாங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்க கூடாது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டம்னு ஒண்ணு கூட்டினா விஜய் அவர்கள் அதுல பேசணும். எதிர்கட்சிகளும் சரி, இதுல அனுபவம் உள்ள கட்சிகளும் சரி பல்வேறு கேள்விகளை கேட்பாங்க, அதற்கு பதில் சொல்லணும். முதல்ல அதை சொல்ற அளவுக்கு அவருக்கு தெளிவு இருக்கா? நான் தப்பா சொல்லல, அவருக்கு இந்த விஷயத்துல அனுபவம் இல்லாம இருக்கலாம். அப்போ அனுபவம் உள்ள கட்சிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இது ஒரு மாநில நலன் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கும் பொழுது இதுல ஏற்கனவே ஆட்சியில இருக்கிறவங்க, ஒரு ரொம்ப நாளா அரசியல் கட்சியில இருக்கிறவங்க இந்த பிரச்சனையை பத்தி புரிந்த தலைவர்களுடைய சஜஷன்ஸை எடுத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன ஈகோ இஷ்யூ இருக்கு? இப்போ இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டம் நீங்க கூட்டினீங்கன்னா நீங்க தீர்மானம் நிறைவேற்றணும். யாருக்கு எதிராக நீங்க தீர்மானம் நிறைவேற்றணும்? முதல்ல காங்கிரஸ் அரசை கண்டித்து, கர்நாடகா காங்கிரஸ் அரசை கண்டித்து நீங்க தீர்மானம் நிறைவேற்றணும். அதாவது எங்களுக்கு எதிராக தமிழக மக்களுடைய நலன் பாதிக்கும் வகையில நீங்க எங்களை பத்தி கவலைப்படாம நீங்க மேகதாது அணை கட்டுறோம் அப்படின்னு சொல்றீங்க. சௌமியா அன்புமணி ரொம்ப தெளிவா பேசினாங்க சட்டமன்றத்துல. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ரொம்ப பாயிண்டடா தரவுகளோட ரொம்ப தெளிவா பேசினாங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான், ஒண்ணு அணை கட்டணும் இல்ல கட்டக்கூடாது. நம்மளுடைய நிலைப்பாடு கட்டக்கூடாது தானே, அப்புறம் அதை தாண்டி எதுக்கு பேச்சுவார்த்தை, எதுக்கு போறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. அப்புறம் இங்க நீங்க கர்நாடகா காங்கிரஸை எதிர்த்து நீங்க வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். காங்கிரஸ் இங்க உங்க கூட்டணியில இருக்கு, நீங்க இந்தியா கூட்டணியில இருக்கிறீங்க. அப்ப அது உங்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துது. உங்களால காங்கிரஸை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுறதுல உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு.
அடுத்தது, இந்த பிரச்சனையில ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து நீங்க தீர்மானம் நிறைவேற்றணும். நம்ம ஆளுங்கதான் ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு சொன்னாலே ஜகா வாங்குற குரூப் ஆச்சே, அவங்க எப்படி தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க? அப்போ ஒண்ணு, உங்க கூட்டணியில இருக்க காங்கிரஸை எதிர்த்து நீங்க தீர்மானம் நிறைவேற்றணும். ஒன்றியத்துல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாஜகவை எதிர்த்து, மோடியை எதிர்த்து நீங்க தீர்மானம் நிறைவேற்றணும். இது ரெண்டுத்தையும் பண்றதுக்கு பயந்துகிட்டுதான் இந்த விஷயத்துல ஒட்டுமொத்த டிரான்ஸ்பரன்சியும் இல்லாம இதுல இருந்து மக்களுடைய கவனத்தை எப்படி திசை திருப்புறதுங்கிறதுக்காக தான் நேத்து நிர்மல்குமாரும் ஆதவ் அர்ஜுனாவும் சட்டமன்றத்துல இந்த கேள்வி எழுப்புறாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் விஷயத்துக்கு வருவோம். டீலிமிட்டேஷன் விஷயத்துல முதல்ல பேசுனது யாரு? திமுக. கடந்த ஏப்ரல் மாதத்துல டீலிமிட்டேஷன் பில்லு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே அதற்கு முன்னாலேயே முன்னாள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இந்த டீலிமிட்டேஷனை பத்தி அவர் கட்டுரை எழுதுறாரு. இந்த டீலிமிட்டேஷனை பத்தி அவர் சட்டமன்றத்துல பேசுறாரு. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து இந்த டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கறத பத்தி மக்கள் கிட்ட பேசுறாங்க. இத முதல்ல முன்மொழிந்தது, இந்த பிரச்சனையை கையில எடுத்தது திமுக கூட்டணி கட்சிகள் தானே. அவங்க எல்லாரும் தானே பேசுனாங்க. அதுக்கப்புறம் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க. அதற்கு விஜய் போகல. நாம ஞாபகம் வச்சுக்கணும், அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டது. அவர் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புனாருன்னு நினைக்கிறேன். புஷி ஆனந்த் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷுர், எனக்கு அது சரியா தெரியல. ஆனா விஜய் போகல. உங்களுக்கு உண்மையிலேயே டீலிமிட்டேஷன் மேலையும் தமிழ்நாடு மக்கள் மீது அக்கறை இருந்ததுதான் நீங்க அந்த கூட்டத்துக்கு போயிருக்கணும்ல. ஏன் நீங்க போகல? அப்ப நீங்க என்ன பேசுனீங்க? இல்ல, அப்ப நீங்க என்ன பேசுனீங்கன்னா, கவனத்தை திசை திருப்புறாங்க, மக்கள் கவனத்தை திசை திருப்ப முயற்சி பண்றாங்க அப்படின்னு பேசுனீங்க. இன்னைக்கு டீலிமிட்டேஷன்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது நீங்க ஆல்ரெடி ஏப்ரல் 17ஆம் தேதி டீலிமிட்டேஷனை பார்லிமெண்ட்ல டேபிள் பண்ணாங்க. அது நிராகரிக்கப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அன்னைக்கு அதை எதிர்த்து ஓட்டு போட்டு அந்த பில்லு பாஸ் ஆகல, முடிஞ்சு போன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதுல அமித்ஷா அவர்கள் இன்னும் சேஞ்சஸ் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொண்டு அந்த மசோதாவை அவங்க ரீடேபிள் பண்ணி அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தானே ஒரு கட்சி சொல்ல முடியும். இன்னைக்கு கூட திமுகவை சார்ந்த எல்லாருமே, இன்னைக்கு இப்ப கொஞ்ச நேரம் முன்னால நான் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள்ட்ட டெல்லியில பேசினேன். கனிமொழி அவர்கள் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க, எங்களோட நிலைப்பாடுல எந்த மாற்றமும் இல்ல, மாநில நலனை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்க ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த நிலைப்பாடு தான் இன்னைக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஊடகங்கள்ல வரக்கூடிய ஒரு சில செய்திகளை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு டிராப்ப செட் பண்ணி திமுகவை அந்த டிராப்ல லாக் பண்ணணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் போன்றவங்க நினைக்கிறாங்க. அதைத்தானே சபாநாயகர் கேட்கிறாரு. ஊடகத்துல வந்த செய்திகளை வச்சு நீங்க எப்படி திமுக கிட்ட நீங்க எத்திப்பீங்களா மாட்டீங்களான்ற கேள்வியை நீங்க யாருங்க கேட்கறதுக்கு? அத அந்த கட்சி முடிவு பண்ண போகுது. அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு அந்த கட்சி முடிவு பண்ண போகுது. அந்த கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்குது அப்படிங்கறத வச்சு மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அவங்களுடைய மதிப்பீடம் மக்கள் முடிவு பண்ண போறாங்க. இதுல இடையில நீங்க யாரு? அப்போ இங்க நீங்க காவிரிக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க டேக் டைவர்ஷன் மாதிரி பெங்களூருக்கு இருக்கிற பிரச்சனையை அப்படியே டெல்லி பக்கம் டைவர்ட் பண்ண முயற்சி பண்றது அரசியல் நாடகம் அப்படின்னு ரொம்ப தெளிவா கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தப்பு? தாவேக்காவோட குற்றச்சாட்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. இப்ப காவிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த இடத்துல டி.கே. சிவகுமார் அவர்களோட இணைந்து ஸ்டாலின் அவர்கள் சதி பண்றாரு, இங்க காங்கிரஸோட கூட்டு சதி. இதுவே டீலிமிட்டேஷன் வந்தா பாஜகவோட கூட்டு சதின்றாங்க. இவங்க யாரோட கூட்டணியே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தாவேக்கா பொறுத்தவரையுமே? இல்ல, அவங்க இத பாருங்க, அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் விஷனே கிடையாது. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு எதையாவது ஒண்ணு சொல்லி தப்பிக்கணும். இப்ப நிர்மல்குமாரே முன்னுக்கு பின் முரணாக பேசுறாரு. ஒரு பக்கம் நேத்து சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, ஆமா நாங்க தான் முயற்சி எடுத்தோம், போய் பார்க்கணும் அப்படின்னு பேசணும்னு முயற்சி எடுத்தோம்னு. ஆனா ஆகஸ்ட் 2ஆம் தேதி கொடுத்த பிரஸ் மீட்ல நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் போய் சந்திக்கிற மாதிரி ஐடியா எல்லாம் எங்களுக்கு கிடையாது, இத சட்ட ரீதியா தான் அணுகிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப முன்னுக்கு பின் முரணாக இருக்கா? வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரு, ஆமா போறதுக்கு விஜய் முடிவு பண்ணிருக்கிறாரு, ஆகஸ்ட் 3ஆம் தேதி போக போறாருன்னு. ஆனா ராஜ்மோகன் சொல்றாரு, இல்ல அப்படியெல்லாம் போனோம்னா ஐடியா இல்ல, இது தவறான தகவல். உங்க அமைச்சர் சொல்றாருங்க, உங்க அமைச்சர் சொல்றது அப்ப தவறான தகவலா? அப்போ அந்தந்த நிமிஷத்துக்கு பிரஸ் மீட்லயோ இல்ல கேள்விகளுக்கோ அந்த நிமிஷத்துக்கு என்ன பதில சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. சரி, நான் கேக்குறேன்,
இவங்க வந்து டி.கே. சிவகுமார் மீது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அவ்வளோ இன்ஃபுளுன்ஸ் இருக்கா? ஒரு மாநிலத்துடைய இதை முடிவு பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் வந்து டி.கே. சிவகுமார் மேல இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு அபத்தமாக இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியே கேட்காத டி.கே. சிவகுமார். நான் என்ன கேக்குறேன்னா, ராகுல் காந்தி சொன்னதையே கேட்காத டி.கே. சிவகுமார் ஸ்டாலின் சொல்றதை கேட்டுதான் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கிறான்னா, அப்படிப்பட்ட டி.கே. சிவகுமார்ட்ட நீங்க ஏங்க பேச்சுவார்த்தைக்கு போறீங்க? நீங்க ஏன் பேச்சுவார்த்தைக்கு போறீங்க? அப்ப நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவர் ஸ்டாலின் சொல்றதை கேட்டுதானே அங்க முடிவு எடுக்க போறாரு. அப்ப அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? இதுவே முன்னுக்கு பின் முரணாக இல்லையா? அப்போ இவங்க அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி டிசைனா வாயில வந்ததை பேசுவாங்க, முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க, எதை வேணாலும் அவங்க பேசுவாங்க. அந்த நிமிஷத்துக்கு ஏதாவது ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி அங்க இருந்து கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களை பின்பற்றக்கூடிய, அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அவ்வளவு அரசியல் புரிதல் எல்லாம் கிடையாது. அரசியல் வரலாறு எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவர் நேற்று பேசுறாருல சட்டமன்றத்துல 1969 நீர்வளத்துறை அமைச்சரா யார் இருந்தானு. அப்ப நீர்வளத்துறைன்னு ஒரு துறையே கிடையாது தெரியுமா? அப்ப பொதுப்பணித்துறை தான். இதெல்லாம் வந்து யாரு எத்தனை பேர் பேசுவாங்க? அப்ப காவேரிக்கு வந்து ஒரு நடுவர் ஆணையம் அமைக்கணும் அப்படிங்கிற முயற்சியை எடுத்தது முதல்ல கலைஞர் தானே. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து கடைசியில அதெல்லாம் தோல்வியா மாறினதுக்கு அப்புறம் தானே திரும்ப கலைஞர் சொன்ன ரூட் தான் கரெக்ட் அப்படின்ட்டு இந்த ரூட்டுக்கு வந்தாங்கல்ல. இந்த வரலாறு எல்லாம் இவங்களுக்கு தெரியாது. சும்மா ஏதோ ஒரு நாலு லைனை வந்து எழுதி கொடுத்தா அதை அப்படியே அங்க வந்து கிளிப்புள்ள மாதிரி முதலமைச்சர் படிக்கிறாரே தவிர அவருக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவர் இப்படி பேச மாட்டார் இல்லையா? அப்ப இவங்களுக்கு அந்த ஒரு லாங் டேர்ம் விஷன், ஒரு லாங் டேர்ம் ஒரு பிளான் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த நிமிஷத்துக்கு என்ன பண்ணா நம்ம வந்து நம்மளுடைய ஓட் பேங்கை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம், நம்ம ஓட் பேங்க் கிட்ட நம்ம எப்படி வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நினைக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே இவங்களுக்கு விவசாயிகள் மீது அக்கறை இருந்திருந்ததுன்னா இந்த விஷயத்துல உடனே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. நியாயமா வர வேண்டிய தேதிக்கு தண்ணி வரல அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கணும்ல. திமுக கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவசரமா போய் நீங்க வந்து ஏன் வந்து கோர்ட்டுக்கு போறீங்க? அத முதல்ல நீங்க செஞ்சிருக்கலாமே. விவசாயிகள் எத்தனை நாளா வாசல்ல வந்து போராடுறாங்க. அவங்க பிரச்சனையை ஒரு காது கொடுத்து கூட கேட்கறதுக்கு வந்து முதலமைச்சருக்கு நேரம் இல்லையா? சமந்தாவை மீட் பண்ண தெரியுது, சிம்ரனை மீட் பண்ண தெரியுது, விஷால மீட் பண்ண தெரியுது, விவசாயிகளை மீட் பண்ண தெரியலையா? எங்களுக்கு நியாயமா தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி எங்க பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவருக்கு குறுவைக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜுக்கும் டிஸ்ட்ரெஸ் பேக்கேஜுக்குமே வித்தியாசம் தெரியல முதலமைச்சருக்கு. இதுல நக்கல் நையாண்டி வேற, தினம் பேப்பரை படிக்கணும் அப்படின்னு நக்கல் வேற பண்றாரு அவரு. இதெல்லாம் எங்க போய் சொல்றது இந்த அவலத்தை? உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு. இன்னைக்கே விவசாயிகள் தான் நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு சோறும் அவங்களுடைய இதுலதான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது, ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது அந்த போராட்டத்துல இருந்து திசை திருப்பறதுக்கு என்னெல்லாம் டிராமா பண்ணாங்க இவங்க. எது முக்கியமா பேசணுமோ, எது மக்கள் பிரச்சனையோ அதுல இருந்து கவனத்தை திசை திருப்பி எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, தப்பு இல்ல. நீங்க தப்பு பண்ணிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அனுபவம் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரிவிலேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கே உங்க பட்ஜெட்ல நீங்க தேர்தல் அறிக்கையில ப்ராமிஸ் பண்ண எந்த விதமான முக்கியமான திட்டங்களும் இல்ல. அவர் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம், இன்னமும் அந்த காணொலி இருக்கு, நீங்க போய் பாருங்க. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் தமிழ்நாடு பூரா பஸ்ல இலவச பயணம் கொடுப்பேன், 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா கொடுப்பேன், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்கும் சிறப்பு சட்டம் கொண்டு வருவேன். இந்த 3 விஷயங்கள் அவர் சொன்னாரு. இன்னமும் இருக்கு அந்த காணொலி, போய் பார்த்து சொல்லுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? இன்னைக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் பில்லு கட்டிட்டு இருந்த, எலக்ட்ரிக் பில் கட்டிட்டு இருந்தவங்க 3000 ரூபாய் 4000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க எங்களுக்கு இலவசமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நியாயமா பில் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் ஏதோ இலவச விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக மாசம் ஒரு 800 ரூபாய் அவங்க வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதையும் குறைச்சிட்டீங்க, அதையும் இல்லாம பண்ணிட்டீங்க. ஒரு சிங்க பெண் அதிரடி படைன்னு ஒரு படை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த படை இப்ப எங்க இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? அதை பத்தின ஏதாவது ஒரு ஃபாலோ அப் இருக்கா? அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா செயல்படுது அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஃபாலோ அப் இருக்கா?
தொடர்ந்து பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு தானே இருக்கு. கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அந்த மாதிரி வன்கொடுமையில ஈடுபடுறாங்க. ராணிப்பேட்டையில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மீது அந்த பெண்ணை, அந்த கட்சியை சேர்ந்த பெண் வந்து குற்றம் சொல்றாங்கம்மா. என்ன மட்டும் இல்ல, என்னுடைய குழந்தை, சின்ன குழந்தை, 18 வயசு கூட ஆகல அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யறாரு, பாலியல் தொல்லை கொடுக்குறாருன்னு கட்சியை சேர்ந்த பெண் வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஸ்ரீரங்கபுரம் எம்எல்ஏ மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சா இந்த ஆளு எனக்கு வந்து மத்தியஸ்தம் பண்றாரு, பேசுறாரு அப்படின்னு சொல்லி இந்த மூடி மறைக்க முயற்சி பண்றாரு, குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. உங்க கட்சியை சேர்ந்த பெண் வந்து குற்றம் சொல்றாங்க. இதுல எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க? அப்போ இவ்வளவு பிரச்சனைகளை திசை திருப்பறதுக்காக தான் இந்த கூட்டம் என்று நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பல கட்சிகளும் இதற்காக தான் இதை புறக்கணிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்களே, அவர்களோட நிலைப்பாடு என்னவா நீங்க பாக்குறீங்க? அவங்க கூட்டணியில தானே இருக்கிறாங்க. அவங்க அந்த கூட்டணியில தானே இருக்கிறாங்க. அவங்க போய் பங்கேற்றுட்டாங்க. அவங்க நிலைப்பாடுல மாற்றம் வந்ததுன்னா நம்ம விமர்சனம் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம ஏன் விமர்சனம் பண்ணணும்? இப்ப கடந்த ஏப்ரல் மாதம் வந்த டீலிமிட்டேஷன் பில்ல இந்த திமுக கூட்டணியில தானே இருந்தாங்க. கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள், விசிகா எல்லாருமே இந்த கூட்டணியில தானே இருந்தாங்க. எல்லாருமே ஒரே நிலைப்பாடுல தானே இருக்காங்க. இன்னைக்கும் அந்த நிலைப்பாடுல மாற்றம் இல்லைன்னு தானே அவங்க சொல்றாங்க. மாற்றம் இல்லாத வரைக்கும் நம்ம அவங்களை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்க கேட்டிருக்கோம். நீங்க சரி, இப்ப கூட்டணி கட்சிகள், நான் என்ன சொல்றேன், நீங்க கூட்டணியில இருக்கீங்க, அதனால தாவேக்காவுக்கு ஆதரவா பேசுறீங்க, அதெல்லாம் எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கண்மூடித்தனமாக தாவேக்கா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நியாயப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கூட்டணி கட்சிகளுக்கு கூட கிடையாது. அது தேவையும் இல்ல. இப்ப இது போன்ற விஷயங்கள்ல நீங்க கேட்டிருக்கலாம் இல்லையா? சம்பந்தப்பட்ட அந்த கட்சி தலைவர்களுக்கு நீங்க ஏன் வந்து அனுப்பல அப்படிங்கறது கேட்டிருக்கலாம் இல்லையா? ஒரு தகவல் நீங்க அனுப்பியிருக்கலாமே, ஏன் அனுப்பல அப்படிங்கறத கேட்கலாம் இல்லையா? மாணிக்கம் தாகூர் வந்து ராகுல் காந்தியுடைய இதை பத்தி பேசுறாரு. ரொம்ப அப்படியே ராகுல் காந்திக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குற மாதிரி, ராகுல் காந்தி இது பண்ற மாதிரி பேசுறாரு. என்ன ராகுல் காந்திக்கு ஏதாவது அனுப்புனாங்களாங்க? அவர் தானே எதிர்கட்சி தலைவர். ராகுல் காந்திக்கு வந்து கடிதம் அனுப்பப்பட்டதா? இல்ல மல்லிகார்ஜுன் கார்கேக்கு கடிதம் அனுப்பப்பட்டதா? அவன் மாணிக்கம் தாகூர் அவருடைய கட்சி மேலிடத்தெல்லாம் மதிக்கலன்னா கூட அவருக்கு கவலை இல்லை. அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக மாணிக்கம் தாகூர் வருவாரு. எல்லாரும் அப்படி வந்துருவாங்களா? எல்லாரும் அவங்க அந்த கட்சி தலைமைக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்கள் எப்படிங்க வருவாங்க? இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மேம். நாளைக்கே இந்த டீலிமிட்டேஷன் பில்ல வந்து பாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி பாஜக தீவிரம் காட்டினாங்கன்னா, ஒண்ணு திமுக அரசு வெளிநடப்பு செய்யும், இல்ல ஆதரிக்கும்ன்றது தாவேக அரசோட குற்றச்சாட்டு. இறுதியா இதை பத்தி நீங்க என்ன ஒரு விஷயம் சொல்ல வரீங்க? முதல்ல பில்லு வரட்டுமா? இந்த புலி வருது அப்படிங்கறத பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். முதல்ல பில்லு வரட்டும். அந்த பில்லுல என்னென்ன திருத்தங்கள் செஞ்சு பாஜக வந்து அந்த பில்ல கொண்டு வராங்க அப்படிங்கிறது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த நிலைப்பாடுல திமுக ஏதாவது மாற்றம் கொண்டு வருதா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் திமுகல இருக்கிறவங்க எங்க நிலைப்பாடுல எந்த மாற்றமும் இல்ல, தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தொடர்ந்து டீலிமிட்டேஷன் சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை நீங்க எடுத்து படிக்கிறீங்கன்னா அதுல அவர் ரொம்ப தெளிவா சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதாவது சென்சஸ் அடிப்படையில, அதுவும் கடைசியா எடுக்கக்கூடிய சென்சஸ் அடிப்படையில இதை செய்யவே கூடாது. ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, தென் மாநிலங்களுக்கே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எதுவாக இருந்தாலும் அது 1971 சென்சஸின் அடிப்படையில தான் இருக்கணும். அப்படி செய்ய முடியலன்னா அடுத்த 25 வருஷம் இதை ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அதெல்லாம் இவங்க படிச்சு பார்த்திருந்தாங்கன்னா இப்படி பேச மாட்டாங்க முரணா. அதுக்காகத்தான் ஒரு கமிஷனை போட்டு அவங்க வந்து இதெல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி மாநில உரிமைகள்னா என்ன, மாநில சுயாட்சி என்ன, மாநில உரிமைகளை வந்து எங்க விட்டு கொடுக்க கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு தாவேக ஆளுங்களை படிச்சு பார்க்க சொல்லுங்க. அப்பதான் வந்து உண்மையிலேயே இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படிங்கறது புரியும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வசதினா காங்கிரஸும் திமுகவும் ரகசிய கூட்டணியில இருக்கு, டி.கே. சிவகுமார் ஸ்டாலின் சொல்றதான் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு வசதினா பிஜேபியும் திமுகவும் ரகசிய கூட்டணியில இருக்கு, மோடி சொல்றதான் ஸ்டாலின் கேட்பாரு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி பச்சாண்டி மாதிரி டிசைனா நீங்க வேணா நடத்த மாத்திக்கலாம். ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல நான் பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா காங்கிரஸ விமர்சிக்க தயங்குது கர்நாடகா இஷ்யூல. அப்போ காங்கிரஸ காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக திமுக மேல பழிய போடுறாங்க.
கலைஞர் விட்டு கொடுத்துட்டாரு, கலைஞர் அணை கட்ட அனுமதிச்சாரு, அரசியல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த வரியே கலைஞர் குற்றம் சொல்றாரு முதலமைச்சர். அப்போ தாவேகா காங்கிரஸை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக திமுக மேல பழிய போடுறாங்க. காங்கிரஸ் தாவேகாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக மேல பழிய போடுது. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க நாடகம் ஆடுறது தாவேகாவும் காங்கிரஸும் தானே தவிர இங்க திமுக நாடகம் ஆடல. அடிப்படையில இவங்களை தாவேகாவுக்கு காங்கிரஸ் பகச்சுக்க விரும்பல, ஒன்றிய அரச பகச்சுக்கவே மாட்டாங்க. ஒன்றிய அரசு சொன்னா விபி ஜி திட்டத்தை நாங்க ஏத்துப்போம். ஒன்றிய அரசு சொன்னா நாங்க ஆளுநருக்கு ஆளுநர் இஷ்டத்துக்கு நாங்க தமிழ்தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளிடணும். தேசிய கீதத்தை முன்னால நாங்க வந்தே மாத்திரம் பாடுவோம், எல்லாத்தையும் நாங்க பண்ணுவோம் அப்படின்ற நிலைப்பாடுல இன்னைக்கு தாவேகா தான் இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக தன்னுடைய நிலைப்பாட, கொள்கை நிலைப்பாட சமரசம் பண்ணிருக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல உங்க சாயம் வெளுத்து போச்சே. கொள்கை எதிரியை எதிர்க்க நீங்க இவ்வளவு தயங்குறீங்க, இவ்வளவு பயப்படுறீங்க. தேவையான விஷயத்துல கொள்கை எதிரியை எதிர்ப்போம் அப்படின்னு முதலமைச்சர் தானே சொன்னாரு சட்டமன்றத்துல. கண்மூடித்தனமா எல்லாத்துக்கும் எதிர்க்க மாட்டோம், தேவையான விஷயத்துக்கு எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றாருல. இந்த காவேரி விஷயம் தேவையான விஷயம் இல்லையா? ஒன்றிய அரசுடைய இணையமைச்சர் சொல்றாரு மேகதாது அணை கட்ட மற்ற மாநிலங்களோட பர்மிஷன் தேவையில்லைன்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கடிதம் எழுதினேன். கடந்த ஆட்சியில கடிதம் எழுதணும்னு நீங்க என்ன பேசுனீங்க? கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிக்கிறீங்க. மானே தேனே பொன்மானே போடுறீங்க. நீங்க இப்ப என்ன பண்ணீங்க? ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன்னு நீங்க தானே கடிதம் எழுதிருக்கீங்க. நீங்க என்ன புதுசா பெருசா என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க நீங்க? அப்போ ஆட்சிக்கு முன்னால இஷ்டத்துக்கு பேச வேண்டியது, வாயில வந்ததெல்லாம் பேச வேண்டியது. இத நம்பி ஒரு கூட்டம் ஆஹா இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட போறாரு, அப்படியே தேனும் பாலும் பொங்கி வழிஞ்சு ஓடுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தம் புரிஞ்சதுனாலதான் தேர்தலுக்கு முன்னாலேயே நாங்க பேசின அதே நிலைப்பாடுலதான் தேர்தலுக்கு அப்புறமும் நாங்க பேசுறோம். திமுகவோட உறுதியான நிலைப்பாடை நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. என்னதான் கூட்டங்களை கூட்டினாலுமே தாவேகா ஒரு கட்டத்துல அவங்க நிலைப்பாடை அறிவிச்சே ஆகணும். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தோழர்.